ஈரோடு சோலார் பகுதியில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்திருந்த விழாவில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவிக்குழு பயனாளிகளுக்கு 179 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கினார். பின்னர் 136 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே பரிப்புரை செய்வதில் முதல்வரின் தூதர்களாக சுய உதவிக்குழு பெண்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். வேலூர் மாவட்டம் கரிகிரி என்ற பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 42.56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 400 அடுக்குமாடி குடியிருப்புகளை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். பின்னர் பயனாளிகளுக்கு குடியிருப்புகளுக்கான சாவிகளை வழங்கியதுடன் பல்வேறு துறைகளின் சார்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை அளிக்கும் வகையில் வள்ளிமலை அருகே மகிமண்டலம் என்ற பகுதியில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் தொழிற்பேட்டை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் இந்த ஊரிலே படித்த பெண்கள் பையன்கள் கல்லூரிக்கு போக வேண்டுமானால் ஒன்று வேலூருக்கு போக வேண்டும், இல்லாவிட்டால் ஆற்காடு பக்கம் போக வேண்டும். அதையும் போக்குவதற்காகத்தான் இப்பொழுது அதே செயற்காடு பகுதியில் அங்கே ஏற்கனவே திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் இருக்கிற காரணத்தால் அங்கே ஒரு அரசு கல்லூரியை இப்பொழுது கட்டிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று இன்றைக்கு படித்த வாலிபர்களுக்கு வேலை வேண்டும். அதற்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டிலே மகிமண்டலத்தில் 100-200 ஏக்கர் நிலத்தில் ஒரு சிப்காட் தொழிற்சாலை வர இருக்கிறது என்பதும் உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக நான் எங்கிருந்தாலும் அமைச்சராக இருந்து கன்னியாகுமரியில் போயிருந்தாலும் காட்பாடியை மறந்துவிடக்கூடியவர் அல்ல. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ராசிபுரம் பிரிவு ரோட்டில் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு கடைக்கு சென்றுவிட்டு மீண்டும் தனது வாகனத்தை எடுக்க வந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தின் சீட் பகுதியில் பாம்பு சென்றதை அடுத்து உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு இருசக்கர வாகனத்தில் இருந்த கண்ணாடி விரியன் பாம்பை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் மரகதவள்ளி சமேத மார்க்க சகாய ஈஸ்வரர் கோவிலில் 73.76 லட்சம் ரூபாய் மதிப்பில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் 39.58 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கோவில் அலுவலகம், மடப்பள்ளி, தரைத்தளம் ஆகியவற்றை பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். மேலும் புதிதாக கட்டப்பட்ட கோவில் அலுவலகம், மடப்பள்ளி மற்றும் தரைத்தளத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, மதுரவாயல் மரகதவள்ளி சமேதமார்க்க சகாய ஈஸ்வரர் கோவிலுக்கு ரூபாய் 1.35 கோடியில் ராஜகோபுரம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். 2022-23 ஆண்டு 6 திருக்கோயில்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2023-24 ஆண்டு 15 திருக்கோயில்களுக்கு ராஜகோபுரங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அறிவிப்பில் இல்லாமல் 3 திருக்கோயில்களுக்கு ராஜகோபுரங்கள் கட்டுகின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 55.50 கோடி செலவில் 24 திருக்கோயில்களுக்கு ராஜகோபுரங்கள் கட்டுகின்ற பணி இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆட்சி எப்படி கம்பீர தோற்றத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் திருக்கோயிலுடைய முகப்புகளில் கம்பீரமான ராஜகோபுரம் அமைய வேண்டும் என்பது இந்து சமய அறநிலையத்துறையுடைய எண்ணம். அந்த வகையில் இந்த திருக்கோயிலுக்கும் உபயதார நிதியில் சுமார் 1.35 லட்சம் செலவில் கூடிய விரைவில் ராஜகோபுரம் கட்டுகின்ற திருப்பணியையும் துவக்கி வைக்க உள்ளோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாகையில் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அறிவுத்திடலில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேரணியானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்றடைந்தது. அப்போது தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் பூங்காவனபுரத்தைச் சேர்ந்தவர் ரஞ்சித். இவர் காலடிப்பேட்டை ஜான்ரா தெருவில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வரும் தனது மகளை பள்ளி முடிந்து அழைத்து வர சென்றுள்ளார்.
அப்போது பள்ளி வாசலில் மகளுக்காக காத்திருந்த ரஞ்சித்தை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் சரமாரியாக கத்தியால் வெட்டியது. அவர்களிடமிருந்து தப்பிக்க பள்ளியின் உள்ளே ரஞ்சித் தஞ்சமடைந்த நிலையிலும் பள்ளியின் உள்ளே புகுந்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டியது. இதனை கண்ட பள்ளி மாணவர்கள் அலறியடித்து ஓடியுள்ளனர். இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். பள்ளி வாசலிலேயே நடைபெற்ற இந்த கொடூர சம்பவம் பகுதி மக்களிடையேயும் மாணவர்களிடையேயும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் செயல்பட்டு வரும் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பட்டா சிட்டா மாற்றம், நில அளவீடு பிரச்சினை, பெயர் மாற்றம் உள்ளிட்ட பணிகளுக்காக நாள்தோறும் பொதுமக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் காலை 10 மணிக்கு வரவேண்டிய அரசு அதிகாரிகள் யாரும் வராததால் காலியான நாற்காலிகளுடன் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகமே வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் பல்வேறு பணிகளுக்காக வந்திருந்த பொதுமக்கள் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டது. இதுபோன்று தொடர்ச்சியாக அலுவலகத்திற்கு வரவேண்டிய அலுவலக பணியாளர்கள் நேரத்திற்கு வருவதும் கிடையாது. அதேபோல மாலை நேரத்தில் அலுவலகம் பணி நேரம் முடியும் வரை இருப்பதும் கிடையாது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சஞ்சீவிராயன் கோவில் தெருவைச் சேர்ந்த சங்கரன் சோலையப்பன் தெருவில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக பரோட்டா கடை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்த 3 பேர் சங்கரனிடம் மாமூல் கேட்டு மிரட்டி உள்ளனர். ஆனால் சங்கர் மாமூல் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சங்கரனை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்துச் சென்றனர். இதனையடுத்து கடையில் இருந்தவர்கள் சங்கரனை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சங்கரன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் சங்கரனை தாக்கி மாமூல் கேட்டது ராயபுரத்தைச் சேர்ந்த ஆனந்த் முருகன், புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பிரணவராய் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி இனிகோ நகர் கடற்கரை பகுதியில் தென்பகுதி நாட்டுப்படகு மீனவர்கள் சங்கம் சார்பில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு மற்றும் ஒன்றிய அரசுக்கு சொந்தமான அனல்மின் நிலையம் கடலுக்குள் அதிக அளவு சாம்பல் கழிவுகளை கொட்டுவதால் கடலில் சாம்பல் திட்டுகள் உருவாகி மீன்கள் இனம் அழிந்து தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறைக்கு பலமுறை கடிதம் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். தென்பக நாட்டுப்படகு மீனவர் சங்கம் நாங்கள் சிறுதொழில் பார்க்குற பைபர்கள் கிட்டத்தட்ட 150-200க்கு மேலே கிடக்குது. நாங்கள் அதிகமான தொலைவுக்கு போகிற பைபருக்கு கிடையாது. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் போவோம். அது கூட சில நேரங்களில் போக மாட்டோம். 1 கிலோமீட்டர் தான். நாங்கள் பிடிக்கிற மீனுன்னு பார்த்தீங்கன்னா கனவா கூட பிடிக்க மாட்டோம். பெரும்பாலும் நண்டு, இறாலு, பாலை மீன், மணலை, இந்த மாதிரி நண்டு இறாலுன்னு தான் பெரும்பாலும் இந்த கரைக்கில் தட்டும் தொழில் கிடைக்கும் எங்களுக்கு. இந்த சாம்பல் போடுறதுக்கு முன்னாடி அன்னாடு எங்களுக்கு ஒரு 1000-1500 கிடச்சிட்டு இருந்துச்சு. வாழ்வாதாரம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த சாம்பல் போட்டதுக்கப்புறம் 400-300க்கு மேலே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கி. அப்படியே சரி சாம்பல் போட்டாலும் பைபர் உள்ளே போக மாட்டேங்கி, தட்டுது, தரை தட்டுது, மலை மாதிரி கிடக்கு. இந்த மலையை கரைச்சா தான் எங்கள் வாழ்வாதாரம் கிடைக்கும். இல்லைன்னா வாழ்வாதாரம் எங்களுக்கு இன்னும் கீழே தான் போகும். இன்னும் 2 வருஷம் இந்த கரைக்கடல் தொழிலே செய்ய முடியாது. இந்த சிறுதொழிலை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 500-600 குடும்பங்கள் இருக்குது. இந்த 500-600 குடும்பங்களுமே வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கத்தான் போடும். இதை கவர்மெண்ட் எங்களுக்கு முயற்சி செய்து இதை அகற்றணும். இதை அகற்றினீங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள மஞ்சள் துணிப்பை வழங்கும் இயந்திரம் கோளாறு ஏற்பட்டு பல நாட்களாகியும் சரி செய்யப்படாமல் காட்சி பொருளாகவே உள்ளது. இந்நிலையில் முதியவர் ஒருவர் மஞ்சப்பை எடுப்பதற்காக 10 ரூபாய் காயினை இயந்திரத்தில் செலுத்தியுள்ளார். பின்னர் பல மணி நேரமாகியும் முதியவர் தானியங்கி மஞ்சப்பை விற்பனை இயந்திரத்தை சுத்தி வந்து மஞ்சப்பை வராததால் விரக்தி அடைந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள தானியங்கி மஞ்சப்பை விற்பனை இயந்திரத்தினை சரி செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் கின்ஸ் அறக்கட்டளை மற்றும் ஹிதாயத்துல் இஸ்லாம் சங்கம் அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமை நடத்தியது. களிமங்கலம் பகுதியில் நடைபெற்ற இம்முகாமில் கண்ணீர் அழுத்த நோய் பரிசோதனை, குழந்தைகளின் கண் நோய்களுக்கான பிறவி கண்புரை மற்றும் மாலைக்கண் ஆகிய நோய்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும் கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, வெள்ளெழுத்து உள்ளவர்களுக்கு குறைந்த விலையில் கண்கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
புதுக்கோட்டை கற்பக விநாயகா மஹாலில் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சுய உதவிக்குழு பெண்களுக்கு 64 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் காசோலைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மாவட்ட ஆட்சியர் மெஸ்ஸி ரம்யா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, வங்கியின் மேலாளர்கள், சுய உதவிக்குழு பெண்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநில உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திருச்சி சிந்தாமணி அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ், கனியமுதன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் உட்பட சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் ஆளுநருக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். குப்பை தொட்டியில் தூக்கி எறிவோம். கேட்கும் மோடி அரசு எச்சரிக்கை செய்கிறோம். இந்தியா கூட்டணி சார்பிலே எச்சரிக்கை செய்கிறோம். புடுங்கி எறிவோம், புடுங்கி எறிவோம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். ஆளுநரை வைத்துக் கொண்டு மாநில உரிமைகளை. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, திமுக கூட்டணி கொள்கை அடிப்படையில் உள்ள கூட்டணி என்றும் கருத்து கணிப்பை தாண்டி தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். இங்கே அவர்கள் திமுக கூட்டணி என்பது இருக்கிறத மக்கள் கூட்டணி, வேற ஒன்றுமே இல்லை. அது கொள்கை அடிப்படையில் இருக்க கூட்டணி, பதவிக்காக கூட்டணி இல்லை. இந்த கூட்டணியிலேருந்து யாராவது வெளியே போகிறாங்கன்ற பிரச்சனை வருதா? வராது. இன்னும் பல பேர் சேர்றதுக்கு தான் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இடம் இல்லைங்க, நீங்கள் எல்லாம் அடுத்த கியூவில் நில்லுங்க அப்படின்னு தலைமை சொல்லக்கூடிய அளவில் இருக்க தவிர வேற. ஆகவே தான் அந்த எந்த கருத்து கணிப்பு எல்லாம் தாண்டி முழுமையாக எப்படி சென்ற தேர்தலிலே நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி இங்கே வெல்வது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் வென்று மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்கும். அதை என்னதான் அவர்கள் மாற்றி மாற்றி ஊடகங்கள் சொன்னாலும் நடைமுறை இருக்கும். ஆகவே தான் இந்த பொதுவாக இந்த வாக்கு எண்ணிக்கை, இந்த கருத்து கணிப்பு எல்லாம் இல்லை. கருத்து கணிப்பை தாண்டி மக்கள் கணிப்பை பார்க்கணும். நாங்கள் மக்களோடு பழகிறவங்க, தினசரி மக்களோடு போய்கொண்டிருக்கக்கூடியவர். ஆகவே வடபுலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தொடர்பாக நிற்கிறார்கள். அதற்கு அடையாளம்தான் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறது. எனவே தான் யாரும் இந்த கூட்டணியை விட்டு மிகப்பெரிய அளவுக்கு போக மாட்டாங்க. சில சருகுகள் உதிர்ந்திருக்கலாம், அதுதான் மிகவும். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கூறிய ஓ. பன்னீர்செல்வம் மனக்குழப்பத்தில் உள்ளார் என்றும் அவருக்கு மூளை குழம்பி உள்ளதாகவும் விமர்சித்தார். அதாவது விரக்தியில் இருக்கவங்க என்ன வேணாலும் பேசலாம். சில நேரங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கலாம், சில நேரத்தில் மூளை கூட குழம்பி போயிடலாம். அதான் நம்ம அதை பரிசோதனை பண்ணணும். ஏன்னா நடவடிக்கைக்கு உள்ளாயிட்டாரு. திடீர்னு நேற்று வரைக்கும் ஒரு பெரிய பொறுப்புல இருந்த ஒரு பாவம், இப்ப திடீர்னு அவரை கொண்டு போய் கட்சியில ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினரே இல்லாம நீக்கிட்டாங்க, கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இது தனிப்பட்ட நபர் யாரும் இந்த நடவடிக்கை எடுக்கல, பொதுக்குழுவில எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அப்ப அவருக்கு அதிர்ச்சி வருமா வராதா? திடீர்னு என்னடா நம்ம இருந்த இடமும் போயிடுச்சு, நீ வர வேண்டிய இடமும் போயிடுச்சு அப்படின்னு நிராயுத பாணியா இருக்கிற போது கொஞ்சம் கூட குறைச்சுதான் பேசுவாங்க. அது கொஞ்சம் நம்ம பாக்குறதுக்கு மூளை குழம்புன மாதிரி தெரியும். அது பரிசோதனை பண்ணா நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இது தேர்தல்ல எல்லா இதுக்கும் ஒரு தீர்வு வந்துடும். பாஜகவுடன் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை என அறிவிக்கப்பட்டு விட்டதாகவும், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லேகியம் விற்பது போல் பேசிக் கொண்டிருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் விமர்சித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்றத தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டார். பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில கூட்டணி கிடையாது. வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு எங்க பொதுச் செயலாளர் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, ஒட்டுமொத்த 2 கோடி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட, ஒட்டுமொத்த தலைமை கழக நிர்வாகி, மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். அம்மாவை பத்தி பேசுனது, அண்ணாவை பத்தி பேசுனது,
இந்த இயக்கத்தை பத்தி மதிப்பீடு அவருக்கு தெரியல. அவர் ஏதோ வானத்திலிருந்து நேரம் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல. இல்ல என்னை இதை நீங்க சொன்ன உடனே என்னை வைவாரு அவரு. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தல் நின்று வெற்றி பெற்றாதானே அந்த பக்குவம் வரும். இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லையா. என்னமோ இந்த லேகி விக்கிற மாதிரி, ஐயா நீங்க பாருங்க ஐயா, இதை செஞ்சிருக்கோம் ஐயா, இதை என்ன ஐயா நீ என்னதான் சொல்ல வர, என்ன சொல்ல வர? எதுவுமே புரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா? எதுவுமே புரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல, அவங்க அப்பனே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்க ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது. அவங்க அப்பன் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட 2 கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையா சொல்றோம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு, அறுவை அரங்கு மற்றும் புறநோயாளிகள் பிரிவு கட்டடம் ஆகியவற்றை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து குன்னூரில் ரோட்டரி கிளப் சார்பில் 2.66 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புனரமைக்கப்பட்ட வலி நிவாரணம் மற்றும் நோய் தடுப்பு பராமரிப்பு மையத்தை திறந்து வைத்தனர். மாநில உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு, சிபிஎம் சார்பில் முன்னாள் எம்பி ரங்கராஜன், ஆம் ஆத்மி சார்பில் அதன் தமிழ்நாடு தலைவர் வசீகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் ஆளுநருக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வாடமங்கலம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான சுமார் 2 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் ஆக்கிரமித்து வீடுகள் மற்றும் மாட்டுப்பண்ணை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதே கிராமத்தைச் சேர்ந்த ஆதிமூலம் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாகவும் பலமுறை சமாதான பேச்சுவார்த்தைக்கு சென்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட நபர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்றும் கூறி வாடமங்கலம் கிராம நிர்வாக அலுவலகத்தை சுமார் 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஆராய்ச்சித்துறை தலைவர் பேராசிரியர் ராஜீவ் கவுடா சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 45 ஆண்டுகள் இல்லாத உச்சத்தை வேலையில்லா திண்டாட்டம் எட்டியுள்ளது என்றும் இளைஞர்களின் கனவுகளை அக்னி பாரத் திட்டத்தின் மூலம் மோடி அரசு சிதைத்துவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் பகுதியில் வீட்டுமனை பட்டா மற்றும் மின்சார வசதி செய்து தரக் கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஒன்றிய துணை பெருந்தலைவர் ஐயனார் தலைமையில் அப்பகுதி மக்கள் திருவந்திபுரம் சாலைக்கரை பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கிராம நிர்வாக அலுவலர் பொதுமக்கள் கொடுத்த விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தெரிவித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறியதன் பேரில் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி கரூர் மாவட்டம் குளித்தலை உட்கோட்ட நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை குளித்தலை கோட்ட உதவி செயற்பொறியாளர் செந்தில்குமரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். குளித்தலை பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இப்பேரணி நீதிமன்றம், காவல் நிலையம் வழியாக சுங்ககேட் வரை சென்று மீண்டும் குளித்தலை கோட்ட உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் வந்து நிறைவடைந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நரியம்பட்டு பகுதியில் எருது விடும் விழா நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி மற்றும் ஆந்திர மாநிலம் குப்பம் ஆகிய பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று ஓடின. விழாவில் குறைந்த வினாடியில் குறிப்பிட்ட இலக்கை அடைந்து முதல் 3 இடங்களை பிடித்த காளைகளுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. இதனிடையே வழக்கம் போல் நடைபெற்று வந்த விதியை மாற்றி அமைத்து பாலாற்று பாலத்தின் அடியில் எருது விடும் விழா நடைபெற்றது. இதனால் பாதுகாப்பான முறையில் தடுப்பு வேலிகள் அமைக்காததாலும் வீதியின் கடைசியில் காளைகள் செல்லக்கூடிய திசை மாற்றி திருப்பி செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டு அங்கிருந்தவர்களை முட்டியதில் ஏராளமானோர் காயமடைந்தனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படும் பாஜக அரசை கண்டித்து தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டியன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகளான திமுக, மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பழனி, சங்கரன் கோவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜா உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
விருதுநகர் அருகே உள்ள பெரிய பேராளி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் சொந்த வேலைக்காக காரியாப்பட்டி பகுதிக்கு சென்றுவிட்டு தனது காரில் திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது பாலமுருகனின் கார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உள்ள KKSSN நகர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திடீரென காரில் உள்ள ஏசியிலிருந்து புகை வருவதைக் கண்ட பாலமுருகன் உடனடியாக காரில் இருந்து கீழே இறங்கியுள்ளார். இந்நிலையில் திடீரென கார் தீப்பிடித்து எறிவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பாலமுருகன் உடனடியாக விருதுநகர் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் நிகழ்வு இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கக்கரம்பட்டியில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலையரங்கம், கக்கரம்பட்டி விளக்கு பகுதியில் 5.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயனீர் நிழற்குடை மற்றும் 23.58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட K. சண்முகபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகம் ஆகியவற்றை மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து வள்ளிநாயகபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 32.8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கான பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், அரசுத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.